விட்டுருவா போல இருக்க. உமா நில்லு, நானும் வாரேன். நீ பண்ணு, இந்த ஆளு கடையில வாங்குவோமா? இவரு கொஞ்சம் நல்லா குறைச்சி தருவாரு பத்துக்க. நீ ஹோட்டலை இழுத்து மூட பிளான் பண்ணிட்ட, அதனால நீ என்ன வேணாலும் பண்ணு. எனக்கு என்ன வந்துச்சு? அட வாய கழுவுல பெரிய பொண்ணு, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நம்ம ஹோட்டலை நான் ஓவோன்னு கொண்டு வரதுக்காண்டி தான் நான் இவ்வளோ போராடுறேன். ஏது இந்த அழுவுன தக்காளி வெங்காயம்லாம் வாங்கி போட்டு நீ ஹோட்டலை ஓஹோன்னு கொண்டு வந்துருவியாக்கும். ஆமா, வேணா காய்கடைக்காரன்ட்ட கேட்டு பாரு. ஊர்ல முக்காவாசி ஹோட்டல் இந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நீ நடத்து. உன் ஹோட்டல் மூட போறது கன்ஃபார்மு, அது நல்லா தெரிஞ்சு போச்சு. உன் வாயை நல்லா பெனாயில போட்டு கழுவுலா. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்லாத. எம்மா என்ன வேணும்? 1/4 கிலோ புளி வேணும். எம்மா இது டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் கிடையாது, இது காய் கடை. காய்கறி வேணும்னா சொல்லு. இங்க வந்து புளி புண்ணாக்கெல்லாம் கேட்டா இங்க கிடைக்காது. யோ தெரியுதுல்ல, காய் கடைக்கு எதுக்கு வருவாவே? காய் வாங்க தானே வருவாவே. என்ன காய் வேணும்னு கேட்கணும். அது என்ன வேணும்னு கேட்காது. 1 கிலோ மட்டன் வேணும்னா உமரால கொடுக்க முடியுமா? ஓய் எம்மா இப்ப எதுக்குமா கோவப்படியா? உன்கிட்ட என்ன வேணும்னு கேட்டது ஒரு குத்தமா? என்ன நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. என்ன கொஞ்சம் அவளுக்கு மர கலண்டுருச்சு, வேற ஒன்றும் இல்லை. எம்மா இந்த மாதிரி பிள்ளைகளெல்லாம் ரோட்ல விடாதீங்கம்மா, வீட்டுல பிடிச்சி கட்டி போடுங்க கட்டலங்கல்ல. இங்க வந்து இருந்துக்கிட்டு யாருக்கு காதையாவது கடிச்சிரும் போல இருக்கு, பாக்கே பயமா இருக்கு. யோ என்ன பார்த்தா பைத்தியம் மாதிரியா இருக்கு? இங்க வா, உன் காதை நான் கடிக்கேன். எம்மா என் காதெல்லாம் கடிச்சு விடாதம்மா, போயிரு. எம்மா பிடிமா இவள. யோ உன் கடைலாம் ஒரு கடனும், உன் கடையில போய் காய் வாங்க வந்தேன் பாரு, என்னைய செருப்பை கொண்டே அடிச்சு கடணும். எல்லாம் உமா வா, காதை கித கடிச்சு வச்சிடாதலா, இங்க வந்துரு. உன் கடையில ஒரு நாய் கூட காய் வாங்காது. இதுக்கு வா, வேற கடைக்கு போலாம். அந்த ஆளை கடுப்பேத்தி விட்டுட்ட, இனிமே எங்க சாமான் வாங்குறது? அம்மா சீக்கிரம் போய் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்கம்மா. உன்னையதையா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணும்? என்னையா சேர்க்கணும்? நான் ஹோட்டலுக்கு உன் கடையில நான் பொருள் எடுக்க வந்தா நீ என்னைய பைத்தியங்க. அம்மா பைத்தியம் தானம்மா சொல்ல முடியும். எதுக்குமா இப்படி நாய் மாதிரி குலைச்சிட்டாக்கா? அம்மா கூட்டிட்டு போமா, வியாபார நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. அந்த அண்ணன் இப்ப கூப்பிட்டு போயிரு. இல்ல நாய் மாதிரி குலைக்காம வாளா. அந்த ஆளு என்னைய பைத்தியங்க, நீ என்னைய ஆமான்னு சொல்லி கூட்டிட்டு வர. என்ன நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அவ வேற கடைக்கு போகும். ஏமா வியாபார நேரத்துல வந்து இந்த பொம்பளை எல்லாம் ஏன் இப்படி இருக்குவ? நல்லா இருந்தாலே வந்து நம்ம கிட்ட பேரம் பேசி பைத்தியம் கணங்கா நிப்பாளுவோ. இது பைத்தியமே வந்து பேரம் பேச வந்துச்சுன்னா நம்ம என்னன்னு இதுகிட்ட எல்லாம் வியாபாரத்தை பண்ண? ஒவ்வொரு நாளும் பொழுதையும் கழிக்கிறதுக்குள்ள போதும் ஆகுதுமா. என்ன அண்ணாச்சே, வியாபாரம்லாம் எப்படி போகுது? யாருமா அது? நாங்க தான் தத்தா, எப்படி இருக்கிய? வாங்கம்மா ராசாத்திகளா, எப்படி இருக்கியே? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்பெல்லாம் கடை பக்கமே வாரது இல்லையே என்ன? அட நம்ம தாத்தா கடை. எப்பயும் சந்தையில அங்கனே எங்க மாமியார் வாங்கிட்டு வந்துருந்தத்தா, அதனாலதான் நான் வரல. நான் வந்தா உங்க கடைக்கு தானே வருவேன், உங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் நானும் நினைச்சேன், இந்த பிள்ளைகள் இப்பெல்லாம் வரையே காணுமேன்னு. நம்ம கடையை மறந்துட்டுவோ போல இருக்குன்னு நினைச்சேன். ஐயே, உங்க கடையை மறக்க முடியுமா? நீங்க எங்களுக்காண்டி பார்த்துல தருவிய நல்ல காயா. இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்காதுன்னு எல்லாம் சொல்லிடுவீங்க. அதனால உங்க கடைக்கு தான் நான் வரணும்னு நினைப்பேன். இப்போ கூட இவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்ததுக்கு காரணமே நீங்க தான். தாத்தா நம்ம ஹோட்டலுக்கு நம்ம கடையில இருந்து தக்காளி வெங்காயம் எல்லாம் கிடைக்குமா? ஹோட்டலாமா வச்சிருக்கியே? ஆமா தாத்தா, ஊருக்குள்ள சின்னதா இட்லி கடை போட்டிருக்கோம், நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கு. அதுக்கு தான் காய் வாங்க வந்தோம். தாராளமா நம்ம கடையில இருந்து எல்லா சரக்கும் வாங்கலாமா. உங்களுக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட்டை மட்டும் கொடுங்க, பக்காவா எல்லாம் ரெடி பண்ணி தந்துடுறேன். ஐயோ தாத்தா, லிஸ்ட் எல்லாம் ஒன்னும் எழுதி எடுத்துட்டு வரலையே, நாங்க பார்த்து வாங்கிக்கிடலாம்னு நினைச்சுக்கிட்டு வந்தோம். இருமா, பியானாவும் பேப்பர் எடுத்து தாரேன். நீ என்னென்ன வேணும்னு சொல்லி எழுதித்தா, தாத்தா எல்லாம் ஒரு 10 நிமிஷத்துல ரெடி பண்ணி தந்துடுவேன். தாத்தா அவகிட்ட எழுத சொன்னீங்கன்னா விடிய உட்கார்ந்து எழுதுவா, உங்களுக்கு இருக்கு பிடிக்க வச்சிருவா. நீங்களே எல்லாத்துலேயும் ஒரு 2 கிலோ காய் போட்டு விடுங்க சாம்பாருக்கு. அதுக்கப்புறமா வெங்காயமும் தக்காளியும் மட்டும் கூட கொஞ்சம் தாங்க. ஆமா, வெங்காயம் எனக்கு ஒரு முடை வேணும். அதுக்கப்புறம் தக்காளியும் ஒரு கூட தந்துருங்க. அது கொஞ்சம் பழைய தக்காளியா இருந்தா நல்லா இருக்கும். ரேட் எல்லாம் ஏறி போச்சு, வேற கொள்ள விலை சொல்லுவீங்க. நம்ம கடையில எல்லாம் நியாயமாதாம்மா இருக்கும். உனக்கு ஹோட்டலுக்குன்னா உனக்கு 4-5 நாள் தாங்க மாதிரி தக்காளிலாம் இருக்கு. 2-3 நாள் தாங்க தக்காளியும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். உனக்கு வேணா அதை தாரேன். அலுவல் கிழுவல்லாம் இருக்காதுமா, நீ தைரியமா வாங்கலாம். அவ மற்ற கடையில் போய் அழுவுன தக்காளியா இருந்தாலும் தாங்கன்னு போய் நின்னா, அதுக்கு நீங்க எப்படியும் நல்ல தக்காளியா தான் பறக்கி வச்சிருப்பீன்னு தெரியும் தாத்தா. நீங்க அதே கொடுங்க. தாராளமா தந்துருவோம். மற்ற காய் என்ன வேணும் ஏதுன்னு பாருங்க. நான் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் போட்டு பில்லு எழுதி தாரேன். நீங்க அப்புறம் பார்த்துட்டு எனக்கு கடைசியா காசு தந்தா போதும்.
ஆ சரி தாத்தா, நீங்க அப்ப எல்லாம் போட்டுட்டு இருங்க. நாங்க பக்கத்துல போய் சர்பத்து குடிச்சிட்டு வந்துடுறோம். ரொம்ப தாகமா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்கம்மா, நான் போட்டு வைக்கேன். இந்தாங்க தாத்தா அப்போ பையி. ஹோட்டலுக்கு சாமான் வாங்க இந்த பையெல்லாம் பத்துமாமா, நான் மூட்டையில போட்டு வைக்கேன். போகும்போது வண்டியில போட்டு எடுத்துட்டு போங்க. வண்டி கொண்டு வந்திருக்கீங்களா? ஆமாண்ணாச்சி, என் வண்டி இருக்கு, அதில் ஏற்றி விட்டுருங்க. சரி, நீங்க பக்கத்துல போய் ஜூஸ் கூசு குடிக்கணும்னா குடிச்சிட்டு வாங்க. நான் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கேன். போங்க, போயிட்டு வாங்கம்மா. ஆ சரி தாத்தா, ஃபர்ஸ்ட் உங்க கடைக்கு வந்திருக்கலாம் போல. சரி, இனிமே உங்க கடைக்கே வாரோம். போயிட்டாங்க போயிட்டாங்க. ஐயோ, எப்பதான் நைட் ஆகும்னு இருக்கு. கடவுளே, சீக்கிரமா நைட் ஆயிரணும். சூரிய பகவானே, சீக்கிரமா மறைஞ்சு நிலாவை அனுப்பு பாப்போம். நிலா எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன் நானு. ப்ளீஸ் கடவுளே, சீக்கிரமா நிலாவை அனுப்புங்க. ஐயோ, சாலினி அக்காக்கு என்னாச்சு? தனியா இருந்து பனாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏக்கோ, வாசரண்யா. ஆமா, இப்ப நீங்க யார்கிட்ட தனியா பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஐயோ, அது ஒண்ணும் இல்ல, சூரியனை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் சூரியன் மறைஞ்சு நிலா வந்தாதானே ராத்திரி ஆகும். அதுக்கு தான் சீக்கிரம் இருட்டாகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா, எதுக்கு? உங்க மாமா இல்ல, இன்னைக்கு போகும்போது உனக்கு நீ ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒண்ணு உனக்கு இன்னைக்கு ராத்திரி சர்ப்ரைஸா தாரேன்னு சொன்னாரு. அதுக்காக தான் ராத்திரி எப்ப ஆகும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா மச்சானா? அப்ப இன்னைக்கு சாலினி அக்காக்கு நைட்டு சர்ப்ரைஸ் கிஃப்ட் இருக்கு. ஆமா, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் ரொம்ப நாளா எனக்கு பிடிச்சு நான் காத்துக்கிட்டு இருந்து எதிர்பார்த்ததுன்னா எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. அப்ப இன்னைக்கு ஒரே ஜாலி தான் போங்க சாலினி அக்கா. ஏய் சும்மா இருடி, எனக்கே ஒரே வெக்கமா வருது. மச்சான் அன்னைக்கு உங்களுக்கு ரிங்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சும்மா இருடி, பாரு வெக்கத்தை. சரி, நாங்க இன்னைக்கு பக்கத்து ரூம்ல ஆன்டி ரூம்ல ஸ்டே பண்ணிக்கிறோம். நீங்க உங்க ரூம்லயே படுத்துக்கோங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். அவர் சர்ப்ரைஸ் ஏதாவது கிஃப்ட் ஏதாவது தான் வாங்கிட்டு வருவாரு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்க அம்மா நேத்து ரூம்ல படுத்ததுக்கே சத்தம் போட்டாங்க, நீங்க தனியா பாடுங்க இல்லைன்னா கிளம்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதனால நாங்க ஆன்டி ரூம்லயே தூங்கிக்கிறோம். நீங்க உங்களுக்கான பிரைவேசியை நீங்க எடுத்துக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உங்க மாமா கேட்க மாட்டாரு நீங்க தனியா படுக்கணும்னாலும். இன்னைக்கு மச்சான் உங்களுக்கு சர்ப்ரைஸா வரதுனால அவர் இன்னைக்கு செம்ம ஜாலியா வருவாரு. அதனால நாங்க டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. நீங்க நியூ கப்புள், நீங்க என்ஜாய் பண்ணுங்க, நாங்க பக்கத்து ரூம்ல இருந்துக்கிறோம். சரி, என்னதான் நடக்குன்னு பாப்போம். நானும் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்ப சீக்கிரம் நைட் ஆகும், உங்க மாமா எப்ப வருவாருன்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானும் ஜாலி தான் போங்க. ஏய் சும்மா இருடி நீ வேற. சரி, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். சாலினி அக்கா இருங்க. போடி, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. பாருடா, சாலினி அக்காக்கு வைக்கத்தை இவங்களுக்கு சமைக்க போறேன்னு கிளம்பிட்டாங்க. இந்த சஞ்சய் பையெல்லாம் எங்கேனா கடலை போட கிளம்பியிருப்பான். நம்ம ஒத்தையில தான் இருக்கும், நமக்கும் போர் அடிக்குது. சரி, போய் டிவியாவது போட்டு பார்ப்போம், ஏதாவது ப்ரோக்ராம் இருக்கான்னு. இந்த வாரம் இந்த பிள்ளைகளுக்கு லீவ் இருக்கும்ல, சனி ஞாயிறு, தோட்டத்துக்கு கூப்பிட்டு வந்துடணும். கொஞ்சம் நல்ல ஒலையா இருக்கிறத தட்டிக்கு எடுக்கிறத மட்டும் தட்டிக்கு எடுத்துட்டு மீதி ஓலையை ஈக்கு வாந்தி எடுக்க முடியாத எடுக்கணும். மீதி ஓலையெல்லாம் அப்படியே போட்டு கொளுத்தி விட்டுறணும். கொளுத்தி விட்டுட்டேன்னா கொஞ்சம் தோட்டம் நீட்டாயிரும். அப்பதான் செத்த சவறுன்னு எதுவும் கிடக்காம கிடக்கும். இல்லைன்னா பாம்பு பூச்சி பட்டன் எல்லாம் சேர்ந்துக்கிடும். வேற